நம்ம ஐயனார் துணை சீரியல்ல சேரன் சந்தாவுக்காக வீட்டையே ஆல்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலும் சேரனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. எங்க எனக்கு கல்யாணம் ஆகி சந்தா வீட்டுக்கு வந்த பிறகு நிலா வீட்டை விட்டு போயிருவாளோன்னு பயந்துகிட்டே இருக்காரு. அடுத்த நாள் கல்யாணத்துக்காக எல்லாரும் மும்முரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சேரன் மட்டும் வாசல்ல தனியா உட்கார்ந்துருக்காரு. நிலா சேரனை தேடி வீட்டுக்கு வெளியில வராங்க. சேரன் உட்கார்ந்துருக்கத பார்த்து, அண்ணே என்னாச்சுன்னு என்ன தனியா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் உட்கார்ந்துருக்கேன், அப்படியே சும்மா யோசிச்சு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம், இப்ப இங்க உட்காந்துருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அங்கேயே சோகமா நிக்கிறாரு. நிலா அவங்க மூஞ்ச பார்த்தோன்னே ஏதோ யோசனையில இருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னாச்சுன்னு, எதனால இப்படி மூஞ்ச இப்படி வச்சிருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. நிலா, நான் ஒன்னு கேட்பேன், என்ன தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு. சொல்லுங்கண்ணே, நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன், என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. ஆனா சந்தா வீட்டுக்கு வந்த பிறகு நீ இந்த வீட்டை விட்டு போயிருவியாமா அப்படின்னு கேக்குறாரு. இந்த கேள்வியை நிலா கிட்ட இருந்து கேக்குறப்ப சோழன் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. எங்க நிலா ஆமான்னு சொல்லிடுவாளோன்னு சோழனுக்கு மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கு. ஆனா நிலா கொஞ்சம் யோசிக்க தான் செய்யறாங்க. சொல்லுமா, இந்த வீட்டை விட்டு நீ போயிருவியா அப்படின்னு சொல்லி சேரன் மறுபடியும் கேக்குறாரு. அண்ணே இல்லண்ணே, அப்படிலாம் இல்ல, எனக்காக இந்த வீட்டுல எவ்வளவு பண்ணிருக்கீங்க. முன்னாடி இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஆனா நானும் இப்போ இந்த வீட்டுல ஒரு ஆளா ஆயிட்டேன். இந்த வீட்டை விட்டு நான் எங்க போக முடியும், இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேனே, சோழனை விட்டும் போக மாட்டேன். நீங்க, பாண்டி, அங்கிள், பல்லவன் எல்லாருமே நல்லா பாத்துக்கிறீங்க. நான் இந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நான் ஏன்னு இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. இல்லம்மா, எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சோழனும் உங்ககிட்ட சரியா நடந்துக்க மாட்டான். நீயும் சோழனும் ஒன்னா சேர்ந்து வாழணும் தான் இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா அவனும் ஏதாவது பொறுப்பு இல்லாம தப்பு பண்ணிடுறான். அது ஒண்ணு காயப்படுத்திக்கிட்டே இருக்கு. உன்னை இந்த வீட்டுல இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த முடியாதம்மா. ஆனா நீ இந்த வீட்டுல இருந்தா நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடாவே இருக்கு. சத்தியமா இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்லம்மா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேரன் கேக்குறாரு. சத்தியமா இந்த வீட்டை விட்டு போக மாட்டேனே, நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம், போய் ரெஸ்ட் எடுங்கண்ணே. அப்படியே நான் வீட்டை விட்டு போறதா இருந்தா, அப்படியே இந்த வீட்டை விட்டு நான் போறதா இருந்தா சோழன் ஒரு லெவலுக்கு போன பிறகுதான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். இதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. நிலா வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொன்னது சோழனுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. சோழனுக்கு பயங்கர சந்தோஷமா ஹாப்பியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அண்ணே அப்படின்ட்டு சோழன் சேரன் நிலா பேசியிருக்க இடத்துக்கு போறாரு. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன இன்னும் பின் தூங்காம இருக்க, போய் தூங்கு அப்படின்னு சொல்லி சோழன் சேரனை தூங்க அனுப்பிடுறாரு. சோழன் நிலா கிட்ட, ஏங்க நம்ம இன்னைக்கு எடுத்த போட்டோஸ் எல்லாம் போட்டோகிராஃபர் அனுப்பிட்டாரு, பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்து நிலா கிட்ட சோழன் காட்டிக்கிட்டு இருக்காரு. நிலாவும் சோழனும் சிரிச்சுக்கிட்டே அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கத சேரன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரை இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறாரு. காலையில விடிஞ்சு எல்லாரும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நடேசனை மட்டும் வீட்டுல காணும். வீட்டுல இருக்க எல்லாரும் நடேசனை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க கல்யாணத்தன்னைக்கு காலையிலே காணுமேன்னு, நகை கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருவாரா, நகை எடுத்துட்டு வரலன்னா ரொம்ப சங்கடமா போயிருமே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.